6 முட்டை எடுத்துக்கோங்க. நான் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ சீனி, 1/2 லிட்ரு பால், ஒரு 20 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு, ஏலக்காய் கொஞ்சம், நெய் 1 ஸ்பூனு. அதில் பாதாமெல்லாம் தோல் உரிச்சிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் முட்டையை உடச்சி ஊற்றுங்க. 6 முட்டையும் நல்லா உடச்சி ஊற்றிக்கங்க. சீனி, அந்த 1/4 கிலோ சீனியில் பாதி சீனியை கொட்டிக்கங்க. மிக்ஸியில் அப்படியே அரைங்க, பட்டு போல் அரைங்க. ஒரு வடித்தட்டை எடுத்துக்கிட்டு, இரும்பு வடித்தட்டை எடுத்துக்கோங்க. அதில் வடிகட்டி ஊற்றுங்க. இந்த முட்டையில் உள்ள கொழுப்புலாம் வெளியில் வந்துடும். அதை வடிகட்டிடுங்க. தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது, பாலை தான் ஊற்றணும். முந்திரி பருப்பை போடுங்க, பாதாம் பருப்பை போடுங்க, ஏலக்காவை போடுங்க. அதில் கொஞ்சோண்டு மீதி இருக்கிற சீனியை அதில் போட்டுருங்க. போட்டு திரும்பி மிக்ஸியை அரைங்க. நல்லா இதை பட்டு போல் அரைங்க. தண்ணி ஊற்றாமல் பாலம் ஊற்றக்கூடாது. இப்போ நல்லா பட்டு போல் அரைச்சிட்டு தான் மறுபடி தான் பாலை ஊற்றி திரும்பி அரைக்கணும். இதை வடிகட்ட வேணாம், வடிகட்டாமல் ஊற்றிடுங்க. அந்த முட்டையை தான் வடிகட்டணும், இதை வடிகட்ட வேணாம். ஊற்றிட்டு பாலை எல்லா பாலையும் தூக்கி ஊற்றிடுங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. கேஸு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. சட்டியில் ஸ்டாண்டு ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு சில்வர் சட்டி, நல்ல சட்டியை தூக்கி உள்ளே வைங்க. அதில் 1 ஸ்பூனு நெய்யை போடுங்க. நெய்யை போட்டு சூடு வந்த பிறகு சூடு வந்துடும். எல்லா நெய்யும் கரைஞ்சிடும், சூடு வந்துடும். அதை அந்த பெரிய சட்டியில் வைங்க. பெரிய சட்டியில் வச்சு அந்த நம்ம கலவையை வச்சுருக்கோம்ல, அந்த கலவையை தூக்கி அதில் போடுங்க. எல்லாத்தையும் ஊற்றிட்டீங்களா? அது ஒரு தட்டு, அதுக்கு திட்டமான மூடி தட்டை போட்டு அதில் ஒரு கர்ச்சிப் இருந்தாக்கா அதை முடிச்சு போட்டு அழகாக தட்டு மேலே அதை மூடிடுங்க. மூடிட்டு 1/2 hour அப்படியே வச்சு எடுத்து விடுங்க. சூப்பராக வரும், நல்லா அழகாக வரும். 1/2 hour வெந்ததும் எடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கா? இதை அப்படியே வேறு ஒரு தட்டில் மாற்றிடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் இஷ்டம் போல் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும்.